அப்புறம் பேபி நீ நாங்களே எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? காட்டுக்குள்ள போய் காவல் காக்க போறோம். காட்டுக்குள்ள போய் காவல் காக்க யார் யார் போறோம் தெரியுமா? வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன். எனக்கு துணையா இந்த ஊருக்குனே ஒரு அழகிய கூட்டிட்டு வந்திருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ பேபி. டெல் மீ பேபி. வள்ளியம்மா வந்து உங்களுக்கு நாத்துனாங்க. சரி நாத்துனானா? வள்ளியம்மா வந்து எனக்கு தங்கச்சி. ஓ அதனால நாத்துனா வேணும்ன்றீங்க? ஆமா. சரி எப்படி நாத்துனா? எப்படி ஏத்துனா? நான் உங்களை ஏத்துனா அவங்க டேய் சீ கருமா கொல்ல போறேன் வந்து. இருந்தாலும் காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்கணும். கொஞ்ச நேரம் காதல் பண்ணலாம் நினைச்சிருக்கேன். அப்புறம் அண்ணன் நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்ல இது வரைக்கும். எங்க மாமா பத்தி தெரியும், தொழிலை தவிர வேற எதுவுமே விரும்ப மாட்டாருன்னு. அப்பா நீங்க? அவர் அந்த குடும்ப கட்டுப்பாடு வந்ததுல இருந்து எதுவும் பண்றது இல்லையா? சரி சரி. இருந்தாலும் பேபி நீங்க யாரு விரும்பி இருக்கீங்களா? என்னங்க 16 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ இது விவசாயமா? ஆமா. பரவாயில்ல. இருந்தாலும் நானும் ஒருத்தர் விரும்புறேன் தெரியுமா? யார்தாது? நீங்க சொன்னா திட்டுவீங்க. சும்மா சொல்லு. சொன்னா தானே வெளியில தெரியும். அப்புறம் எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும். நீ காதலிக்கிற ஆளுக்கு சொன்னாதான் தெரியும். அப்புறம் எப்படி தெரியும்? சொன்னாதான் தெரியும் சொல்றீங்களா? இருந்தாலும் அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? கருப்பா இருப்பாரு. அந்த எம்ஓஎஸ் இந்த சரவணகுமார் தான் நான் விரும்புறேன் தெரியுமா? தானே இருக்காரு அவரு. அவர் இல்லங்க, நீங்க வேற சும்மா இருங்க. இவர்தான் எம்ஓஎஸ். இப்படித்தான் சொல்றேன். நானும் உன்னை நம்பி ரப்புன்னு ஓடித்தான் அடிக்கிறேன். காலையில் ரிங் ரோட்டில் இறங்கி பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுறேன். நான் தெருவில் தர்றது மாதிரி அவ்வளோதான். காலையில் என்ன பாய் பாய் தான். இருந்தாலும் என் மனசில் உள்ள காதல எப்படி தெரியுமா? அந்த தூதுவளையை இலையரிச்சு ஹலோ தூதுவளை இலையரிச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமை கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. பேச போற மணிக்கணக்கா தூண்டி விட்டு எரிய வச்சு மணிக்கணக்கா சத்தமிட்டா உண்மையில பயந்தாகும்.
நன்றி 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 டெல்மி சார் போடுப்பா. இப்பவும் சொல்றேன், மேடையில் வேணா ரப்புன்னு போட்டு அடிப்பேன், காலையில் இன்னொரு நாடகம் வச்சாலும் அதுக்கு வாசிப்பேன். காலையில வீட்டுக்கு போனோடனே தூங்கிடுவேன். உபயோகப்படுத்தாத வேஸ்ட் சொல்றதை கேளு. பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் உங்களுடைய நான் தூங்கிட வேண்டி லூசு. தூங்கினாலும் நான் உங்களை படுக்க போட்டு செஞ்சுட்டு போயிடுறேன். பரவாயில்ல, இருந்தாலும் நான் போய் என்னுடைய உயிர் தோண்டி அனுப்புறேன். பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி அவளை ஏதாவது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கண்ணை நோண்டிடுவேன். பாடி என்னடா அவ்வளவு கண்ட்ரோலா இருக்கு தம்பி? நீங்க என்ன ட்ரை பண்றீங்க தம்பி? வேற ஒட்டட ஒட்டான கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனானே அங்கத்திலே. ஒட்டட ஒட்டான கம்பத்திலே ராசா விட்டுட்டு போறானே அந்தரத்திலே. ரெண்டு புள்ள என் கக்கத்திலே, ரெண்டு புள்ள என் கக்கத்திலே. அந்த கதையை என்ன சொல்லு, நான் அந்த கதையை என்ன சொல்லு. மாமனாரு வச்ச மரம் மாங்காய்க்கு ஆசைப்பட்டு, மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரே வச்சுக்கிட்டு, இவ மாமனாரே வச்சுக்கிட்டு. இளையவரு வச்ச மரம் திண்ணையோரோ தென்னை மரம் அண்ணன் மாமே வச்ச மரம். தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு, தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு அண்ணமவனே வச்சுக்கிட்டு, இந்த அண்ணமவனே வச்சுக்கிட்டு. ஒட்டன ஒட்டான கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனானே அங்கத்திலே. கொல்லையோரோ கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். ஆமா கொழுந்த நாறு வச்ச மரம். கொல்லையோரோ தென்னை மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு, எந்த கொய்யாடி? இந்த கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாரை வச்சுக்கிட்டு, ஏன் கொழுந்த நாரை வச்சுக்கிட்டா. கொள்ளையோரோ கொய்யா மர ராசா ராசா ராசா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கன்னி பெண்கள்லாம் சேர்ந்து காவலுக்கு போகிறோம். கன்னி பண்ணு போறது சரி, நீ என்னடி முருங்கைக்காய்க்கு கை மால் முளைச்சது? நானாவது முருங்கைக்காய் கை கால் முளைச்ச மாதிரி இருக்கேன். ஆமா, ஒன்னே விட அந்த புள்ள பரவாயில்ல போலயே. சூத்துவத்தி ரெண்டு பேத்துக்குமே அப்படித்தான் இருக்கு. ரெண்டு பேத்துக்கு அப்படித்தான் இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றேன். என்னங்க மாமா? நீ இப்படி வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, என்ன செய்ய? ஊர்ல இளைஞர்களை பூரா கவரணும்னா நான் சொல்றதை கேளு. என்ன செய்யணும் மாமா? தலைவாணிய பின்னால வச்சு கட்டிக்கிட்டு வான்றேன். இந்த வரேன், கட்டிட்டு வரணுமா? உள்ள போ. இந்த போய் வச்சுட்டு வரேன்.